அனைவருக்கும் வணக்கம். நேத்து பார்த்தீங்கன்னா, பொதுப்பணித்துறை அமைச்சர் முன்னாள் பொதுப்பணித்துறை அமைச்சர் ஏவா வேலு அவர்களுக்கு சொந்தமான 20 இடங்களுக்கு மேற்பட்ட இடத்துல வருமான வரி சோதனை நடத்துனாங்க. இத பத்தி நம்ம நேத்து வீடியோல விரிவா பேசியிருந்தோம். அப்ப நான் ஒரு விஷயம் சொல்லியிருப்பேன். ஒரு பெட்டி ஒண்ணு பார்த்தீங்கன்னா, ஏவா வேலு வீட்ல காலையில 7 மணிக்கு சோதனைக்கு முன்னாடியே வந்து வெளியில போயிருச்சு அப்படின்னு அத உறுதி பண்ணப்பட்டிருக்காங்க. இன்னைக்கு நீங்க நியூஸ்லலாம் அத பார்த்துருக்க முடியாது. இனிமேல் பார்க்கலாம். இது என்ன ஏது அப்படின்றத நான் விரிவா சொல்றேன். கிட்டத்தட்ட கோடிக்கணக்கான விஷயங்கள் வந்து அதுல இருக்கு அப்படின்ற ஒரு விஷயம். இது ஒரு பக்கம் இருக்க, இன்னைக்கு நம்மளுடைய தமிழகத்துல இருக்கிற அனைத்து குழந்தை புதுசா பெறப்போற பெற்றோர்களை பூரா ரொம்ப இழிவா பேசியிருக்காரு ஜேம்ஸ் வசந்தன் அப்படின்ற திமுகவுடைய சொம்பு. அது என்னன்றதை பேசுவோம். இன்னைக்கு ஏவா வேலு வீட்டில் பார்த்தீங்கன்னா சோதனை, செந்தில் பாலாஜி வீட்டில் சோதனை, KN நேரு அவர்களுக்கு அமலாக்கத்துறை வழக்கு, இவ்வளோதையும் வந்து இன்னைக்கு வன்னியரசு அவர்கள் கண்டிச்சிருக்காரு. திருமாவளவன் அவர்கள் இன்னைக்கு கூட்டணியை விட்டு கலண்டு போயிடுவோம் அப்படின்ற நிலைமையில திமுகவுக்கு அவர் ஆல்ரெடி வந்து திமுகவுக்கு கழுவிக்கிட்டு தான் இருக்காரு, மேற்கொண்டும் கழுவுறதுக்கு ரெடி ஆயிட்டு இருக்காரு அப்படின்ற ஒரு விஷயம் வந்து இன்னைக்கு பெரிய அளவில் பரவலாக பேசப்பட்டு வருது. அது என்ன அப்படின்றதையும் நான் தெளிவாக சொல்லிடுறேன். சேனலுக்குள்ளே வந்தவங்க லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்டை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிடுங்க. நம்ம வீடியோக்கு ஒரு லைக்கை பண்ணிடுங்க. கீழே ஹைப் அப்படின்னு இருக்கும், அதையும் ஒன்று கொடுத்துருங்க. நேற்று வீடியோவில் நான் பேசும்போதே சொல்லியிருப்பேன். ஏவா வேலு வீட்டில் பார்த்தீங்கன்னா 7 மணிக்கு வந்து சோதனை தொடங்கியிருந்தாங்க. இதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா செந்தில் பாலாஜி அவர் வந்து அவருடைய போக்குவரத்து துறை அமைச்சராக இருக்கும்போது அவருடைய உதவியாளரான MC சங்கர் அப்படின்ற ஒரு வீட்டில் கரூரில் சோதனை நடத்தப்பட்டிருக்கு. இந்த சோதனை காலையில் 5 மணி ஏர்லி மார்னிங்கில் தொடங்கியிருக்கு. இந்த ஒரு சோதனையின் போது பார்த்தீங்கன்னா எந்த ஒரு விஷயமும் முன்னுக்கே தெரிய விடாம அளவுக்கு இன்னைக்கு வருமான வரித்துறை சோதனை அப்படின்றது ரொம்பவே சீக்கிரட்டாக நடத்தப்பட்டிருக்கு. இந்த சோதனையின் போதும் சில விஷயங்கள் கசியப்பட்டனால ஏவா வேலு வீட்டிலேருந்து ஒரு பெரிய சூட்கேஸ் அளவிலான பேப்பர்ஸ் நிறையா வந்து வெளியில் போயிடுச்சு அப்படின்ற ஒரு மிகப்பெரிய தகவல் வந்துச்சு. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அது ஒரு பக்கம் வந்து தேடிக்கிட்டு இருக்காங்க. வீட்டில இருந்து ஆல்ரெடி கைப்பற்றப்பட்ட ஊழல் நிறைந்த பேப்பர்கள், சில பத்திரங்கள், பென்டிரைவுகள் மற்றும் 40 லட்சம் ரூபாய் ரொக்க பணத்தை வந்து பார்த்தீங்கன்னா வருமான வரித்துறை கையில் எடுத்திருக்காங்க. ஆனால் ஏவா வேலு அவர்கள் இல்லை, இது என்னுடைய வீட்டிலேருந்து எடுக்கப்பட்ட பணம் கிடையாது, இது வந்து தப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேட்டியை கொடுக்குறாரு. இது பற்றி சம்மந்தப்பட்ட விஷயங்களை சேகரிக்கிறதுக்கு நிறையா செய்தியாளர்கள் பார்த்தீங்கன்னா அவருக்கு சொந்தமான அந்த 20 இடங்கள் சோதனை நடந்த இடங்களில் அதாவது அதை பேட்டி எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது பார்த்தீங்கன்னா அவருடைய குண்டர்கள்னு சொல்கிற திருவண்ணாமலையில் அவருடைய காலேஜில் குண்டர்களை வாசலில் நிறுத்தி உள்ளே அவங்கள என்ட்ரு பண்ணாமல், யாரை பத்திரிகையாளர்களை என்ட்ரு பண்ணாமல் அந்த வளாகத்தை சுற்றிலும் வீடியோ எடுக்கிறது தடைபட்டிருக்கு அப்படின்ற ஒரு தகவல் வந்திருக்கு. இது ஒரு பக்கம் இருக்க, ஏவா வேலு வீட்டில் சோதனை அப்படின்னு சொல்லிட்டு 7 மணிக்கு மேலே நியூஸ் தெரிஞ்சோடனே ராசா சரவணன்னா உங்களுக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன், ஹேன்னு சொல்லிட்டு NDTVயில் போய் அசிங்கப்பட்டு வந்தார் பார்த்தீங்களா, அந்த சரவணன், அட்வொகேட் சரவணன் அவர்கள், இவங்கெல்லாம் வந்து உள்ளே போயிட்டு என்ன நீங்கள் உள்ளே வந்து செக்கப்லாம் பண்ணுறீங்க, இது தப்பு, இது யார் வீடு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கெத்தாக பேசியிருக்காங்க. வருமான வரித்துறை அதிகாரிகள் அப்படி லைட்டாக ஓரமாக நின்று கற்றுங்கப்பா, நாங்கள் சோதனை பண்ண போகிறோம்னு சொல்லிட்டு அசால்ட்டாக அவங்கள டீல் பண்ணியிருக்காங்க அப்படின்ற ஒரு சம்பவம் நடந்திருக்கு. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொதிச்சு போன ராசா பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய பேட்டிலாம் வந்து கொடுத்துருக்காரு. அதில் என்ன சொல்கிறாருன்னா, நாதாரியோடைய ஆட்சி நடக்குதுன்னு சொல்லிட்டு எவ்வளோ கேவலமான பதிவு சொல்லியிருக்காரு. இதுக்கு முன்னாடி அறிஞர் அண்ணா, ராஜாஜி போன்ற முதலமைச்சர்கள் இருந்த இந்த சட்டப்பேரவைக்குள்ள இந்த மாதிரி தமிழக வெற்றி கழக ஆட்கள் வந்து இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப மோசமான வார்த்தைகளை போட்டு தமிழக வெற்றி கழக தலைவரும் முதல்வருமான ஜோசப் விஜய் அவர்களை ரொம்ப ஒரு கீழ்த்தரமான பேச்சை வந்து பேசி விமர்சிச்சிருக்காரு. இதுக்காகத்தான் பார்த்தீங்கன்னா அனிதா ராதாகிருஷ்ணன் மேலே முந்தானேத்து வழக்கு பதிவு பண்ணாங்க. இதை நான் வீடியோவில் தெளிவாக சொல்லியிருப்பேன். இன்னைக்கு ராசா போன்ற திமுகவுடைய சொம்பு ஆட்களுக்கு என்னதான் ஆனது அப்படின்ற மாதிரி மனப்பிறழ்வு நோய், வன்னியரசு சொன்ன மாதிரி மனப்பிறழ்வு நோயெல்லாம் கிடையாதுங்க, ஏதோ சொல்லுவாங்கல்ல, அதாவது முழுக்க முழுக்க அந்த மாதிரி நோயெல்லாம் அவங்களுக்கு வந்துருச்சோ என்னமோ தெரில. இன்னைக்கு நம்ம ஆட்சியை விமர்சிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு குடும்பத்துக்குள்ளே வர்றது, பர்சனல் அட்டாக் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயத்தில் இன்னைக்கு திமுக காரங்க முழுக்க ஈடுபட்டுக்கிட்டு வர்றாங்க அப்படின்றது நடந்துட்டு இருக்கு. இது ஒரு பக்கம் இருக்க, கூட்டணி கட்சியில் பார்த்தீங்கன்னா வன்னியரசு அவர்கள் இன்னைக்கு நம்மளுடைய அமைச்சரவையில் பங்கு பெற்று சமூக நீதித்துறை அமைச்சராக இருந்துட்டு இருக்காரு. அவருடைய செயல்பாடுகள் அப்படின்றது சிறப்பாக போயிட்டு இருக்கு. ஆனால் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா எங்களுக்கு சமூக நீதித்துறை வேண்டாம், வேற ஒரு துறை கொடுங்கன்னு சொல்லிட்டு திருமாவளவன் அவர்கள் ஒரு பக்கம் கேட்டுக்கிட்டு இருக்கிறதாகவும், வரக்கூடிய இடைத்தேர்தலில் ஒரு தொகுதி ஒன்று கேட்டுக்கிட்டு இருக்கிறதாகவும் வந்து தகவல் வந்துட்டு இருக்கு. இது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்றது போக போக தெரியும். இது ஒரு பக்கம் இருக்க, இன்னைக்கு ஏவா வேலு, செந்தில் பாலாஜி இந்த மாதிரி ஆட்களை வந்து இன்னைக்கு காவல்துறையினர் வந்து ரொம்ப இறுக்கி பிடிக்கிறாங்க. வருமான வரித்துறை வந்து அதிக அளவில் வந்து வழக்கு பதிவு பண்ணுறாங்க. இவர்களுடைய ஊழல் அப்படின்றது வெளிக்கொணரப்படுது. 2வது வெள்ளை அறிக்கை, மின்சாரத்துறையில் செந்தில் பாலாஜி அடித்த 58,000 கோடி ரூபாயோட
அமலாக்கத்துறையுடைய வெள்ளை அறிக்கையை விஞ்ஞான ஊழல் பண்ணியிருக்காருன்னு சிடிஆர் நிர்மல்குமார் சொன்ன விஷயம். இவ்வளவும் பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு வெளியில வந்த உடனே திருமாவளவன் அவர்கள் கொந்தளிச்சு பேசியிருக்காரு ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, வன்னியரசு அவர்கள் இது வந்து சட்டப்பூர்வமான நடவடிக்கைக்கு உகந்தது அல்ல அப்படின்னு சொல்லிட்டு கண்டிச்சிருக்காப்புல. இது எந்த அளவுக்கு நியாயம் அப்படின்றதும் தெரியல. இவங்கலாம் நமக்கு தேவையா அப்படின்றதும் நம்மளுடைய தமிழக முதலமைச்சர் வந்து கண்டிப்பா முடிவு பண்ணணும். இவ்வளோ விஷயங்கள் வந்து இன்னைக்கு அரசியல் ரீதியா போய்க்கிட்டு இருக்க, இன்னைக்கு மக்களுக்கு எவ்வளவோ பிரச்சனைகள் வந்துகிட்டு இருந்தாலும், அரச வந்து இன்னைக்கு நெறைய பேர் தாக்கி பேசிக்கிட்டு இருந்தாலும், மக்களுக்கு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு இந்த 300 பேருந்துகள் தொடங்கி வைக்கிற விஷயமா இருக்கட்டும், நேத்து பார்த்தீங்கன்னா, மின்சார துறையில 300, 400 பேருக்கு ஒரே டைம்ல பணி நியமன ஆணை வழங்கியிருக்கிறது. இதுல பார்த்தீங்கன்னா, திமுக அவங்க கொடி பிடிச்சிட்டு வர்றாங்க. இவங்கலாம் எங்களுடைய ஆட்சி காலத்துல தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க. அவங்களுக்கு தான் இன்னைக்கு முதலமைச்சர் வந்து பதவி குடுத்துருக்காருன்னு சொல்லிட்டு, நம்ம என்ன செஞ்சாலும் அதான் சொல்லுவாங்கல்ல, அவங்கலாம் விளம்பர மாடல் விளம்பரம் பண்றாங்கன்னு, அந்த மாரி தான் நடந்துட்டு இருக்கு. உங்க ஆட்சியில வந்தாங்கன்னா, நீங்க ஏன்பா லஞ்சம் வாங்குனீங்க? இன்னைக்கு உங்க ஆட்சியில செயல்படப்பட்டவங்க, உங்க ஆட்சியில தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க தான். இல்லைன்னு மறுக்கிறதுக்கு வேலை இல்ல. ஆனா நீங்க ஏன் அவங்கள்ட்ட கோடிக்கணக்குல லஞ்சம் வாங்குனீங்க? இதுதான் எங்களுடைய கேள்வி. இன்னைக்கு கர்ப்பிணி பெண்ணா இருக்கட்டும், அவங்களுக்கு மரியாதை குடுத்த விதம் நம்மளுடைய முதலமைச்சர் அவர்கள், ஒரு இளைஞர் ஒரு குடும்பத்திலேருந்து ஒரு அரசு வேலைக்கு போனார் அப்படின்னா, ரூ. 20,00,000லேருந்து ரூ. 30,00,000 வரைக்கும் லஞ்சம் வாங்குறவங்க எங்க இருக்காங்க? ரூ. 1 கூட வராம இன்னைக்கு பணி நியமன ஆணை அவங்களுடைய வீட்டுக்கு போயிருக்குன்னா, அந்த குடும்பம் ஏழ்மை நிலையில இருக்க அந்த குடும்பம் எவ்வளோ பெரிய சந்தோஷம் அடைஞ்சிருப்பாங்க. அதெல்லாம் யோசிச்சு பார்க்கணும். இதுதான் திமுகவுக்கும், தாவேகாவுக்கும் இருக்கிற மிகப்பெரிய வித்தியாசம் அப்படின்றத நான் சொல்லிக்கிறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா, திமுகவுடைய ஜேம்ஸ் வசந்தன் அவர்கள் இவ்வளோ விஷயங்கள் போயிட்டு இருக்க, தமிழக வெற்றி கழக தலைவர் முதல்வர் விஜய் அவர்கள் குழந்தைங்களுக்கான தங்க மோதிரம் திட்டத்தை அறிவிச்சாரு. அவருடைய பிறந்த நாள் அன்னைக்கு அறிவிக்கப்பட்டது. சில குழந்தைகளுக்கு போடப்பட்டது. இந்த திட்டம் பார்த்தீங்கன்னா, அறிஞர் அண்ணாவுடைய பிறந்த நாளான செப்டம்பர் 15 அன்று நடைமுறைக்கு வந்துரும். அன்னையிலேருந்து பார்த்தீங்கன்னா, கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல பிறக்கிற குழந்தைங்களுக்கு இந்த 1 கிராம் தங்க மோதிரம் அப்படின்ற தாய்மாமன் சீர் அப்படின்ற திட்டம் வந்து இன்னைக்கு குடுக்க போறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் ரொம்ப சந்தோஷமான விஷயம். ஒரு பக்கம் இருக்க, இவங்க வந்து இன்னைக்கு நம்மளுடைய தமிழக முதலமைச்சர் குழந்தைங்களுக்கு அந்த அந்த மோதிரம் வந்து குடுக்கணும் அப்படின்றதுக்காக ஒரு பக்கம் இருந்தாலும், என்ன காரணத்துக்காக வந்து இந்த திட்டத்த அறிவிச்சிருப்பாரு? யோசிச்சு பாருங்க. திட்டத்துக்கு பேரே தாய்மாமன் திட்டம். தமிழகத்துல குழந்தை பெத்துக்க போற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளையும் தன்னுடைய சகோதர சகோதரிகளா நினைச்சு தாய்மாமன் அப்படின்ற ஒரு பொறுப்புல இருக்கிற அந்த ஒரு திட்டம். அது ஒரு காரணம். 2வது காரணம், அரசு ஹாஸ்பிட்டல்ல குழந்தை பிறப்புகளை ஊக்குவிக்கணும். யாருமே வந்து பிரைவேட்டுக்கு போய் அதிக அளவு பணம் செலவு பண்ணக்கூடாது. அதனால அவங்க குடும்பம் கடன்ல மூழ்கக்கூடாது. இதனால ஏற்படுற அனைத்து உயிரிழப்புகளையும் தடுக்க வேண்டும். தனியார் ஹாஸ்பிட்டல்கள் இந்த மாதிரி வந்து கர்ப்பிணி பெண்களை ஏமாத்துற விதம் வந்து குறையணும் அப்படின்றதுக்காக ஏகப்பட்ட விஷயங்களை முன் வச்சு கொண்டுட்டு வரப்பட்ட திட்டம் தான் இந்த தாய்மாமன் சீர் திட்டம். 2வது, தமிழகத்தின் அந்த தாய்மாமன் அப்படின்ற உறவு அப்படின்றது உன்னதமான உறவு அப்படின்றத இன்னைக்கு தமிழக பெண்களிடையே சொல்றதுக்குரிய மிக முக்கியமான திட்டமாக கொண்டு வரப்பட்டது தாய்மாமன் திட்டம். ஏன்னா அண்ணன் சீர் திட்டம் கொடுக்குறாரு கல்யாணத்துக்கு. அந்த கல்யாணம் நடந்ததுக்கப்புறம் அந்த பிள்ளைக்கு குழந்தை பிறக்கும். அதுக்கு பேர் தாய்மாமன். இவ்வளோ விஷயம் வந்து இன்னைக்கு உறவின் முறையில் கொண்டுட்டு வரப்பட்ட திட்டத்தை இந்த ஜேம்ஸ் வசந்தன்ற நாதாரி அப்படிதான் சொல்லணும். இவங்க மொழியில சொல்லணும்னா, அந்த குழந்தை வந்து அந்த 1 கிராம் மோதிரத்தை போட்டோடனே இந்த பெற்றோர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, அதை கழட்டிட்டு போய் அடகு கடையில் வச்சு அடகுமானம் வச்சிருவாங்களாம். அப்போ அந்த மோதிரத்தோட காசு வந்து அடகு கடையில் சேட்டுக்கு போயிருமா. இதுக்கு தான் முதல்வர் கொடுக்குறாரா அப்படின்ற ஒரு கேள்வியை முன்வைக்கிறாப்புல. அப்போ நான் என்ன கேட்குறேன், இவ்வளோ வருஷமா நாங்கள் ஆண்டோம், வேற ஏதாவது நிறையா வருது வாயில. இந்த மாதிரி கட்சிகளில் வந்து திராவிட கட்சிகளா இருக்கிற அதிமுக, திமுக நாங்கெல்லாம் ஆண்டோம்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்களே, அப்ப இந்த அளவுக்கு கேவலமா தான் நீங்க தமிழ்நாட மாத்தி விட்டுட்டு போனீங்களா? ஒரு குழந்தைக்கு 1 கிராம் நகை போட்ட உடனே அந்த நகைய எடுத்துட்டு போய் அந்த பெற்றோர்கள் வச்சு அடமானம் வச்சு தின்றுவாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்களா? இல்ல உன் குழந்தைக்கு வந்து நீ இருக்கிற 1 கிராம கூட அடகு வச்சு தான் குடிச்சிட்டு வந்திருக்கியா? இப்படி கேள்வியெல்லாம் நம்ம ஜேம்ஸ் வசந்தன் அந்த பாட்டு கேட்க வேண்டிய சூழ்நிலையில கட்டாயத்துல இன்னைக்கு இருக்கோம். அவ்வளோ பெரிய கேள்விய இன்னைக்கு பெற்றோர் மேல வச்சதுக்கு கண்டிப்பா அவர் கண்டனம் தெரிவிச்சிருக்கோம். நம்ம வந்து அவர் மன்னிப்பு கேட்டே ஆகணும் அப்படின்றது என்னுடைய ஒரு கருத்து. ரொம்ப முக்கியமான விஷயம், இன்னைக்கு எலெக்ஷன் கமிஷன் இடைத்தேர்தல் அறிவிக்கிறதா இருக்காங்க. எல்லாரும் கேட்ட அந்த மிகப்பெரிய தகவல் ஒன்று வந்திருக்கு. உண்மையிலே விஜய்க்கு விசை பரீட்சை அப்படின்னு சொல்ற மாதிரி தாங்க அமைஞ்சிருக்கு. ஏகப்பட்ட பேர் இப்படி தான் அரசியல் விமர்சகர்கள் விமர்சனம் பண்றாங்க. கிட்டத்தட்ட 6 தொகுதிகள் அப்படின்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருந்தோம். கிடையாது, கிட்டத்தட்ட 8 தொகுதிகளுக்கு மேலே வருது அப்படின்ற ஒரு தகவல் இருந்தாலும், வரக்கூடிய தொகுதிகள் இரட்டை இலக்கத்தில் வருது அப்படின்ற ரொம்ப முக்கியமான விஷயம். மதுராந்தகம், இந்த மாதிரி பெருந்துறை, அம்பாசமுத்திரம், இன்னும் வந்து வைகோ அவர்கள் வந்து வெற்றி பெற்ற 2 தொகுதி, கிட்டத்தட்ட அந்த தொகுதிகள் எண்ணிக்கை 13 15 வரைக்கும் வரும். நிறைய பேர் வந்து கலந்து வரப்போறாங்க அப்படின்ற ஒரு தகவல் வந்திருக்கு. இவ்வளோ தகவல்களுக்கு மத்தியில் இந்த தேர்தலை தீபாவளிக்கு முன்னாடியே நடத்தி முடிக்கணும் அப்படின்னு தேர்தல் கமிஷன் வந்து முடிவு பண்ணியிருக்காங்களாம். இதுக்காக பார்த்தீங்கன்னா அந்த மையம், அந்த இசி மிஷின்லாம் வந்து ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இவிஎம் மிஷினு இது எல்லாமே ரெடி ஆகிட்டு இருக்கு. மக்கள் வந்து இடைத்தேர்தலுக்கு தொகுதிகளுக்கு ரெடி ஆகுங்க. சீக்கிரம் அந்த தொகுதிகளையும் நம்மளுடைய தமிழக வெற்றி கழகம்
கைப்பற்றிடும். மறக்காமல் உங்களுடைய கருத்தை வந்து கமெண்ட்டில் சொல்லிட்டு போயிருங்க. ஏகப்பட்ட விஷயங்கள் அடுத்தடுத்த வீடியோவில் வந்துட்டே இருக்கும். நம்மளுடைய சேனலை ஒரு 4 பேருக்கு ஷேர் பண்ணி விட்ருங்க. நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.